திடீரென எதிரியாகும் சொந்தங்கள் உண்மையில் நீண்ட நாட்களாக நம்மை வெறுத்துள்ளனர். அவர்கள் நடிக்க தெரிந்தவர்கள் என்பதால் உண்மை நமக்கு தாமதமாக தெரிய வந்துள்ளது. ஒரு விஷயத்தை நல்லா நினைச்சுக்கோங்க. வீட்டின் சுவரை வெளியில் உள்ளவர்கள் உடைக்க முடியாது. நாமே உள்ளுக்குள்ள பலவீனமா இருந்தால்தான் அது நடக்கும். ஏன் சில பேர் குடும்பத்துக்குள்ள சண்டை போட வர்றாங்க தெரியுமா? பொறாம. நல்லா சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தை பார்த்தாலே சிலருக்கு தூக்கம் வராது. சில பேர் லாபம் பார்க்க நினைப்பாங்க. சொத்து, பணம் அல்லது வேற ஏதாவது பலன் கிடைக்குமான்னு குடும்பத்தை பழக்க முயற்சிப்பாங்க. உறவுகள்ல பேசிக்கிறது குறைஞ்சா போதும். பொய்யான பேச்சு, தவறான புரிதல் ரொம்ப சீக்கிரம் உள்ள நுழையும். சுயநலம்தான் பெரிய காரணம். தன் தேவைக்காக மற்றவர்களுக்குள்ள தூரம் உருவாக்குறது. அதனால்தான் சொல்றேன், வீட்டுக்கு வெளியில இருந்து வர்ற பேச்சுகளை உடனே நம்பாதீங்க. குடும்பத்துக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க. பிரச்சனை வந்தா பின்னாடி பேசாம நேருக்கு நேர் உட்காந்து பேசுங்க. ஒரு வலுவான குடும்பத்தை யாராலும் உடைக்க முடியாது. நாமே உள்ளுக்குள்ள பலவீனமா இருந்தாதான் அது சாத்தியம். குடும்பம் தான் நம்ம முதல் பாதுகாப்பு.